தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றால அருவிகளில் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். கண்டிப்பாக ரூபி. தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் தென் பொதிகையில் அமைந்திருக்கிற குற்றால அருவிகள்ல ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல சீசன் ஆனது களை கட்ட துவங்கும். அப்போது நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றால சாரலை அனுபவிக்கவும், பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள்ல குளித்து மகிழவும் வருகை தருவார்கள். இதே போல ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வருகையால் குற்றாலத்தில் இரண்டாவது சீசனானது களை கட்ட துவங்கும். அந்த வகையில குற்றாலத்துல கடந்த 1ஆம் தேதி நேற்று முன்தினம் இரண்டாவது சீசன் களை கட்ட துவங்கியதை தொடர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வெளியூர் பக்தர்கள் குற்றால அருவிகளில் நீராடிவிட்டு தங்களது ஊருக்கு திரும்பி சென்று வந்தனர். இதனால் குற்றால அருவி பகுதிகளில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டமானது கடந்த சில தினங்களாக அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளுக்கு வரக்கூடிய நீர் வரத்தானது திடீரென அதிகரிக்க தொடங்கியதை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக நேற்று முதல் தடையானது விதிக்கப்பட்டது. அந்த தடையானது சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது ஐயப்ப பக்தர்களுக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை தந்தது. நேற்று அறிவித்த இந்த தடையானது தொடர்ந்து இன்றும் இரண்டாவது நாளாக அமலுக்கு நடைபெறுகிறது. தொடர்ந்து மழையின் அளவானது குறைந்து நீர் வரத்தானது சீரான பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.